நம்மளுடைய காட்டு நாயக்கர் சமுதாயத்துக்கு கடந்த ஆட்சியில ஆய்வு செய்து வந்தபோது அவர்களுக்கு அந்த மொழி அவங்க யூஸ் பண்ணுது அந்த வார்த்தையெல்லாம் மாறுது, உணவு மாறுது என்று சொல்லி அதை வழங்காமல் இருந்தாங்க. அதை வந்து மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வியில கேளுங்க. நீங்க வந்து தொகுதியா இல்ல ரெவன்யூ சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்ல. இந்த பாருங்க, மூல வினா நீங்க என்ன கேட்டீங்க? கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் அது மாதிரி கட்டடங்களை பத்தி நீங்க வருவாய்த்துறை சார்ந்த அதை தான் நீங்க பேசணுமே தவிர. சட்டமன்றத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ ஒருவர் சம்பந்தமில்லாத கேள்வியை எழுப்பியதால் ஆத்திரமடைந்த சபாநாயகர் அவரை கண்டித்துள்ளார். வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பூர்வீகர்கள்லாம் எல்லாருமே ஜாதி சான்று வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதையும், மற்றும் தெலுங்கு பட்டி செட்டி என்று ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கினால பிசியில ஓசியில் இருக்காங்க, அந்த பிற்படுத்தோர் மீண்டும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. இது விட என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த நம்மளுடைய காட்டு நாயக்கர் சமுதாயத்துக்கு கடந்த ஆட்சியில ஆய்வு செய்து வந்தபோது அவர்களுக்கு அந்த மொழி அவங்க யூஸ் பண்ணுது அந்த வார்த்தையெல்லாம் மாறுது, உணவு மாறுது என்று சொல்லி அதை வழங்காமல் இருந்தாங்க. அதை வந்து மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வியில கேளுங்க. நீங்க வந்து தொகுதியா இல்ல ரெவன்யூ சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்ல. இந்த பாருங்க, மூல வினா நீங்க என்ன கேட்டீங்க? கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் அது மாதிரி கட்டடங்களை பத்தி நீங்க வருவாய்த்துறை சார்ந்த அதை தான் நீங்க பேசணுமே தவிர ஜாதி சான்றிதழ் போனீங்கன்னா இல்ல. அதை பத்தி நிறைய விவரங்கள்லாம் நம்ம சேகரிக்க வேண்டியது இருக்குது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜாதி சான்றிதழை பொறுத்தவரையிலும் 2-3 பிரச்சனைகள் இருக்கிறது. குறும்பர் நாக்கியர் என்று, அதே போல மலை வாழ்கிற நாக்கிய பெருமக்கள் என்று 2 இருக்கிறது. ஆகவே இது போன்ற நிலைகளை மனதில் வைத்துத்தான் அரசு அதற்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆகவே மத்திய அரசுடைய அனுமதி பெற்றதற்கு பிறகு இதுபோன்ற ஜாதி சான்றிதழை வழங்குவதற்கு வருவாய்த்துறையின் மூலமாக மத்திய அரசு அனுமதித்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர் சத்யபாமா அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.